இப்போ என்னன்னா சார், பிரபலமான பத்திரிகைகளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸே வந்து திரும்பவும் ஒரு விஷயத்த ஒண்ணு எழுதிட்டு இருக்காங்க. என்னன்னா, மறுபடியும் என்டிஏ வந்து தாவேகா கூட பேசுறாங்க. அந்த கூட்டணிக்குள்ள ஒரு வர வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்புறம் என்டிஏ கூட்டணி மொத்தமா ஸ்ட்ராங்கா இருக்கா? மக்கள் மத்தியில ஒரு நல்ல அபிமானம் இருக்கா? அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இப்போ எடப்பாடிய பாஜக கடுமையான அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன அழுத்தம்னா, கூட்டணி ஆட்சி தான் கண்டிப்பா. பீகார் மாரியா? பீகார் மாதிரி. அதிமுக, விஜய், பாஜக. பீகார்ல வேற அவரு ரிசைன் பண்ணிட்டாரே சார். ஆமா, அவர் போயிட்டாரு. இப்போ அதே நிலைமை வந்துரும்னு எடப்பாடி பயப்படுறாரு. இப்போ எடப்பாடி பாஜக தரப்பு என்ன சொல்றாருன்னா, உங்களோட நான் கூட்டு சேரலைன்னா விஜய் என்கிட்ட வந்திருப்பார், திருமாவை என்கிட்ட வந்திருப்பார், கம்யூனிஸ்டுகள் வந்திருப்பாங்க, நான் ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருப்பேன், திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை நான் கொடுத்துருப்பேன். பாஜக கூட்டணி வைத்த பிறகு முஸ்லீம் என்கிட்ட இருந்த முஸ்லீம் எஸ்டிபி முஸ்லீம் லீக்கே என்கிட்ட வெளியே போயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் வர மறுக்கிறாங்க. திருமாவளவன் பாஜக பாமக இல்லைன்னா தான் வருவாங்கிறாரு. எனக்கு பாமக கூட நான் சமாதானப்படுத்திடுவேன், பாஜகவை திருமாவளவனை அந்த கூட்டணி சமாதானப்படுத்துவோம். ஆக எனக்கு இழப்பே நீங்கள் தான், யார் அமித்ஷாட்ட நேரடியாக சொல்கிறார். அந்த இழப்பை சரி பண்ணோம்னா விஜயை இந்த கூட்டணியில் கூட்டிட்டு வாங்க.